தமிழ் மக்கள் வணக்கம். ஹை ஃப்ரெண்ட்ஸ், இங்கே இன்னும் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்துட்டு வச்சுக்கோங்களேன். ஸோ இன்றைக்கி மேலே கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் பார்ட் 3 பார்க்குறோம். ஸோ பார்ட் 3 பார்ட் 1 and 2 நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அது மட்டும் ஐகால் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் மொத்தமாக அதை பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, இன்றைக்கி பார்க்க போகிறது வயலண்ட் ஆர் டேஞ்சர் கண்டென்ட் அப்படின்ற விஷயம். ஸோ இதை பற்றி பார்ப்போம். ஸோ ஆல்ரெடி 1 and 2 நீங்கள் பார்க்கணும். ஸோ அதை பார்த்துட்டு வந்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எக்ஸ்பிளைனாக தெரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போயிட்டு இதை பற்றி டீட்டெயிலாக பேசலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வயலண்ட் ஆர் டேஞ்சர் கண்டென்ட், ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டேஞ்சரஸ் கண்டென்ட்டில் மட்டும்தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக உங்கள் சேனல் வந்து டெர்மினேட் பண்ண மாட்டாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்கள் சேனலுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரைக் மட்டும் கொடுப்பாங்க. 3 ஸ்ட்ரைக் மேலே பார்த்தீங்கன்னா எஃப்எம் டிஃபால்ட்டாக டெர்மினேட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு எடுத்து நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் என்னென்னா, ஸோ பேசிக்காக வந்து இது எல்லாருக்குமே தெரியும். ஸோ டேஞ்சர் கண்டென்ட்னா தப்பான, ஸோ டேஞ்சரான விஷயத்தை பற்றி தான் இந்த டேஞ்சரான கண்டென்ட்டில் சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் சிம்பிளாக பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கணும். இந்த ஐடியா வச்சு புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஸோ யாரையாவது அடிக்கிற மாதிரி காமிக்கிறது, இல்லை யாரையாவது அடித்து உதைக்கிற மாதிரி, ஸோ இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறது. ஸோ அதாவது சேஃப் டிஃபென்ஸுன்றது வேறு, அடிக்கிறதுன்றது வேறு. இது உதாரணத்துக்கு ஸ்ட்ரீட் ஃபைட்லாம் எடுப்பாங்க பார்த்தீங்களா? ஸோ அதெல்லாம் எடுத்து வீடியோவில் போகிறது வந்து ஒரு தவறான விஷயம். அதே மாதிரி இந்த கத்தி எடுத்து குத்துறது, ஸோ இந்த மாதிரி பேசியாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தவறான விஷயம். அதே மாதிரி இந்த ஃபுட் சேலஞ்செலாம் நடத்துவாங்க பார்த்தீங்களா? ஸோ அதே மாதிரி டேஞ்சரஸான சேனல்ஸ்லாம் எடுப்பாங்க நிறைய பேர். உதாரணத்துக்கு ஸ்டண்ட் வீடியோலாம் எடுப்பாங்க பார்த்தீங்களா? ஸோ ஸ்டண்ட் வீடியோஸ்லாம் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இதவே சேலஞ்சாக பண்ணுங்கள், உங்களால் முடியுமா அப்படின்னு கேட்குற மாதிரி விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னா அதுவும் தவறான விஷயம். பட் இந்த சேலஞ்ச் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, சிம்பிளாக கம்மியாக தான் இதுக்கு வந்து ஆடியன்ஸ், அதாவது கம்மியான ஸ்ட்ரைக் தான் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அதிகமான வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா இட்ஸ் அ சேலஞ்ச், ஸோ யாருனாலும் யூஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி மோமோ சேலஞ்ச் ஒன்று வந்துருந்துச்சு. ஸோ அதெல்லாம் போட்ட அந்த மாதிரி போட்டிருந்த எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் விழுந்துருந்துச்சு. அந்த மாதிரிலாம் இந்த மாதிரி ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி டேஞ்சரஸான சேலஞ்சஸ் எதுவுமே வச்சுக்கிறாதீங்க. ஸோ ப்ராங்க் ஆன் வரி, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஓகே, பட் ரொம்ப ஓவராக போனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஸ்ட்ரைக் விழுகும். ஸோ அதையும் நான் வந்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ப்ராங்க்லேயும் டேஞ்சரஸ் ப்ராங்க்லாம் இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா உட்கார இடத்துல வெடி வைக்கிறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சேனலுக்குலாம் ஸ்ட்ரைக் வர்றதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் இருக்குது. ஒரு தடவை யூடியூப் மாட்டிட்டா போதும், ஸோ உங்கள் சேனலுக்கு மேலே கண்டிப்பாக ஸ்ட்ரைக் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க இருப்பாங்க, ஸோ அவங்கள பற்றி கிண்டல் பண்ணி பேசுகிறது, நம்ம ஊரில் சொல்லலாம் இலுமினாடித்தனம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி சொல்லலாம். அப்படி இல்லைனா இந்த புறணி பேசுகிறது அந்த மாதிரி கூட சொல்லலாம். ஸோ ஒருத்தவங்களை எடுத்து ஸோ அவங்கள பற்றி தவறான விஷயங்கள் பேசுறது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரோஸ்டிங் சேனல்ஸ்லாம் இருக்கும். ஸோ ரோஸ்டிங் சேனல்ஸ்லாம் மெயினாக காப்பிரைட் வர்றதுக்கான கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ஸ்ட்ரைக் வர்றதுக்கான காரணம் இந்த மாதிரி தான். ஸோ அவங்க அது பண்ணியிருக்கவே மாட்டாங்க, பட் அவங்கள பற்றி அந்த மாதிரி தப்பாக பேசுறது, ஸோ அதுதான் முக்கியமாக. ஸோ ஒருத்தவங்கள பற்றி தப்பாகவும் அவங்கள பற்றி அசிங்கமாகவும் பேசுறது பார்த்தீங்கன்னா ஒரு கம்யூனிட்டி கைட்லைனில் தான் வரும். ஸோ அதுவும் இதில் வருது. ஓகேவா? ஸோ அதுவும் இல்லாமல் இந்த ட்ரக்ஸஸ்லாம் இருக்கும். ட்ரக்ஸஸ்ன்னு சொல்லும் போது நல்ல ட்ரக்ஸஸ் இருக்குது, பட் நான் சொல்கிறது வந்து ஹார்ம்ஃபுல்லான ட்ரக்ஸஸ், அதாவது ஹார்ட் ட்ரக்ஸஸ் சொல்லுவாங்களா? உதாரணத்துக்கு கொக்கைன், ஸோ இந்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயங்களை பார்த்தீங்கன்னா எப்படி கிரியேட் பண்ணுறது, எப்படி அதை நம்ம இன்ஹேல் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்களை பற்றி சொல்கிறதும் ஒரு தவறான விஷயம். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு வச்சுக்கோங்க, சிம்பிளாக ஒரே விஷயம் சொல்லிடுறேன். என்னன்னா எப்படின்னா இப்போ கிரியேட் பண்ணுறதுன்றது வந்து ஒரு, அதாவது கொக்கைன் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்றதே பார்த்தீங்கன்னா ஒரு இல்லீகலான கண்டென்ட். பட் அது எஜுகேஷன் கண்டென்ட் நீங்கள் போட்டீங்க அப்படின்னாலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்காது. பேசிக்காக என்ன சொல்கிறது, அதாவது அந்த மாதிரி கண்டென்ட், அதாவது இந்த தவறான விஷயங்கள். உதாரணத்துக்கு ஒயின் எப்படி கிரியேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் கண்டென்ட். அதுவே பார்த்தீங்கன்னா ஒயின் எப்படியெல்லாம் கிரியேட் பண்ணுறது, அதாவது எந்த மாதிரியெல்லாம் கிரியேட் பண்ணலாம், எந்த மாதிரி கிரியேட் பண்ணலாம், ஸோ அந்த மாதிரிலாம் விஷயங்கள் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஒரு தவறான விஷயம். அது இல்லாமல் இன்னும் சில விஷயங்கள், உதாரணத்துக்கு இந்த அனிமல்ஸை ஹெட் பண்ணுற மாதிரி, இல்லை அனிமல்ஸ்க்கு இந்த ஒயினை கொடுத்து அதை மட்டும் அந்த மாதிரி அலைய விடுறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறது ஒரு தவறான விஷயம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னும் சில விஷயங்கள் இருக்குது. பைபாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய பேருக்கு நம்ம ஊர் இந்தியாவில் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், ஃபாஸ்ட் ட்ராக்லாம் இருக்கும். ஸோ நம்ம இந்த ஹைவே கடக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே செக் போஸ்ட் போட்டிருப்பாங்க. செக் போஸ்ட்டில் தாண்டணும் அப்படின்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அந்த டோல் கேட்டில் போய் அமௌண்ட் கட்டணும். ஸோ அந்த அமௌண்ட் கட்டுறது மேலே ஃபாஸ்ட் ட்ராக் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த இது எப்படி பைபாஸ் பண்ணுறது, அதாவது அவங்க காசை கட்டாமல் எப்படி உள்ள நுழைஞ்சிறது, ஸோ இந்த மாதிரி விஷயத்தை பற்றி சொல்கிறதும் ஒரு தவறான விஷயம். இது பார்த்தீங்கன்னா இந்த இதில் மட்டும் கிடையாது, எல்லாத்துலேயுமே இந்த சாஃப்ட்வேரில் பே பண்ணாமல் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது, ஃப்ரீயாக எப்படி யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி சொல்கிறது, அப்படி இல்லை இன்னும் நிறைய கண்டென்ட்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் ஒவ்வொன்றும் தனித்தனியாக சொல்லலாம். ஆனால் ரொம்ப நேரம் ஆகுன்றதெல்லாம் விட்டுறலாம். உதாரணத்துக்கு ஓசிக்கு நம்ம எப்படி வாங்குறது, ப்ராடக்ட் எப்படி ஓசிக்கு நம்ம வாங்குறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இல்லை. டிஸ்கவுண்ட் 1000 ரூபாய்க்கு எப்படி டிஸ்கவுண்ட் வாங்குறது, 2000 ரூபாய்க்கு எப்படி டிஸ்கவுண்ட் வாங்குறது, அதாவது உண்மையாக வாங்குறதா இருந்தால் பிரச்சனை கிடையாது. பட் ஒருவேளை பொய்யான விஷயத்த அந்த இடத்துல சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 ரூபா இதை பற்றி 2000 ரூபாய்க்கு தராங்க அப்படின்னா கண்டிப்பாக வாங்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒன்று செகண்ட் ஹேண்டாக இருக்கணும். ஃபஸ்ட்டில் வந்து அவ்வளோ கம்மியாக யாரும் கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்ற சமயத்தில் கண்டிப்பாக அவங்க வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் விழுகும். ஸோ அதையும்
கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் இருக்கும். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஹேக்கிங் பற்றி சொல்கிறது, அதாவது ஹேக்கிங்கை பற்றி அவுட்டர் கோராக சொல்கிறது ஒரு பிரச்சனையும் கிடையாது. பட் இன்னராக போய் அந்த கோட்லாம் டைப் பண்ணி அது எப்படிலாம் பண்ணணும், அதாவது மெயின் ஃபோக்கஸாக அது எப்படி பண்ணணும் அப்படின்றது சொல்கிறது, அது பார்த்தீங்கன்னா ஒரு தவறான விஷயம். ஸோ அதுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் விழுகும். ஹேக்கிங்கை பற்றி சொல்லிக் கொடுக்குறது ஒரு தவறான விஷயம் தான். அப்படின்னு கேட்டிங்கன்னா எத்திக்கல் ஹேக்கிங் இஸ் நாட் அ ராங் திங், பட் சம்டைம்ஸ் இட் வாஸ் அ ஸோ என்ன இங்கிலீஷ் பாடம் நடத்திட்டீங்க அப்படின்னு பார்த்து கேட்காதீங்க. ஸோ ஹேக்கிங் சொன்னாலே அந்த மாதிரி இங்கிலீஷில் வந்துடுது, ஓகேவா? ஸோ அந்த மாதிரி அதாவது ஹேக்கிங்கை பற்றி கிளியராக எக்ஸ்பிளைனாக சொல்லி தரது வந்து தவறான விஷயம். அது மட்டும் இல்லாமல் எப்படி ஒரு கம்ப்யூட்டர் ஹேக் பண்ணி அதில் இருக்க டேட்டாஸ்லாம் எடுக்கிறது, இல்லை ஏதாவது ஒரு இன்டர்நெட் கனெக்டான கேமரா ஹேக் பண்ணி எப்படி அந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்றத பற்றி காமிக்கிறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவறான விஷயம். ஸோ அந்த மாதிரி பண்ணுறது வந்து ரொம்ப தப்பான விஷயம். ஸோ அதுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் வரும். ஸோ அதே மாதிரி ஹெட் ஸ்பீச் அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அதாவது எனக்கு இருக்கிற கோபத்தை பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட சொல்கிறது, ஐயோ இவன் இப்படி இருக்கான் அப்படி இருக்கான், ஸோ இந்த மாதிரி விஷயத்தை பற்றி சொல்கிறதும் ஒரு தவறான விஷயம். அதே மாதிரி ஹெட் ஸ்பீச்சில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நேமு, ஏஜ், ஸோ இந்த மாதிரி விஷயத்தை பற்றி ஃபோக்கஸ் பண்ணி சொல்கிறது ஒரு தவறான விஷயம். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கூட ஒருத்தவங்க மாட்டினாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. அது இல்லாமல் க்ரைம் ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த க்ரைம் ஆர்கனைசேஷன்லாம் என்ன ப்ரோ அப்படின்னா, சிம்பிளாக சொன்னால் இந்த க்ரைம் அதாவது ஒரு க்ரைம் ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த க்ரைமில் ஜாயின் பண்ணுங்கள், ஸோ அந்த மாதிரி சொல்கிறது, இல்லை அந்த க்ரைமுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்கள், இல்லை அதாவது டொனேஷன் கேட்குறதுன்றது வேறு. ஸோ நான் சொல்கிறது வந்து டொனேஷன்றது வேறு, பட் இந்த கான்செப்ட்ன்றது வேறு. ஸோ இதை பொறுத்தவரைக்கும் க்ரைம் ஏதோ ஒரு தப்புக்கு நீங்கள் துணை போகிற மாதிரி தூண்டுறது ஒரு தவறான விஷயம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தவறான விஷயத்த உங்ககிட்ட சொல்லி ஸோ உங்கள் மனசை மாற்றுறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் தவறு. அதே மாதிரி இதில் உங்களால் ஜாயின் பண்ண முடியும். ஸோ இதில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி சொல்கிறதும் ஒரு தவறான விஷயம். ஸோ இதை யூடியூப்பில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் வரும். ஸோ இதை யூடியூப்பில் மட்டும் கிடையாது, நிறைய விதமான சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் இந்த ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா கடைபிடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதை மட்டும் ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் கிராஃபிக்கல் கண்டென்ட். ஸோ எல்லாத்தையுமே சொல்லிட்டு வந்துட்டீங்க, கேமர்ஸை பற்றி சொல்லையே. அதே மாதிரி கிராஃபிக்கல் கண்டென்ட் பற்றி. ஸோ கேமர்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகமான டேஞ்சரஸ் கண்டென்ட். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ரெசிடென்ட் ஈவில். ஸோ ரெசிடென்ட் ஈவில் கேமில் ரொம்ப ஹையஸ்ட், அதாவது இந்த கில்லிங் மாண்டேஜ் அப்படிலாம் சொல்லி போடுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி சேனலுக்குலாம் கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன் அப்படின்னா அந்த ஃபோக்கஸ், அதாவது இப்போ இருக்க கேம்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு அதாவது அந்த அட்ராக்டிங் அந்த அளவுக்கு வர இல்லை. பட் ஹையர் லெவலில் ரெசிடென்ட் ஈவில் மாதிரி ரெசிடென்ட் ஈவில் 8, ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஹையன் கேம்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த கிராஃபிக்கல் வந்து ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப அதிகமாக டேஞ்சர் இருக்குது. யாரையாவது ரொம்ப வேகமாக குத்துறது, கொள்வது, ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குன்ற சமயத்தில் அது பார்த்திங்கன்னா அதாவது அனிமேஷன் வைஸ் அது வந்து உண்மை இல்லாட்டினாலும் அந்த மாதிரி காமிக்கிறது வந்து ஒரு தவறான விஷயம். அதுக்கும் உங்களுக்கு கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் வரும். ஆனால் இதுவும் பார்த்திங்கன்னா வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா இது வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. 100ல் ஒரு 10% இருக்குமாங்களோட ஸோ சந்தேகம் தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ கடைசி ஃபைனல் வந்தாச்சு, மிஸ்யூஸ் பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மிஸ்யூஸ் பாலிசினா என்ன ப்ரோ அப்படின்னா, சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கோவிட்-19 இப்போ வந்துச்சு. ஸோ முக்கியமாக இது வந்து கோவிட்-19க்கான ரூலாக தான் கொண்டு வந்திருக்காங்க, அப்படி தான் எனக்கு தோணுது. என்ன அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கோவிட்-19 வந்து அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இதுக்கு மருந்து இந்த மருந்து இதை சாப்பிட்டீங்கன்னா சரியாயிரும், அதை சாப்பிட்டீங்கன்னா சரியாயிரும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அது ஒரு தவறான விஷயம். அதாவது மிஸ்லீட் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு தெரியாமல் இருந்தாலும் பரவாயில்ல, பட் நீங்கள் சொல்லி அவங்க என்னன்றதே தெரியாமல் சொல்லி அதை மிஸ்லீட் பண்ணுறது வந்து ஒரு தவறான விஷயம். ஸோ இதை நீங்கள் யூடியூப்பில் செஞ்சீங்கனாலும், இல்லை எந்த ப்ராடக்ட், ஸோ ஏதோ ஒரு ப்ராடக்ட்டை வாங்கி ரிவ்யூ பண்ணும்போது கூட அந்த ப்ராடக்ட்டை பற்றி தெரியாமல் நீங்கள் பாட்டுக்கு ஏதாவது ஒன்று சொல்லி விடுறது, அதாவது அந்த கான்செப்ட் இல்லாமல் வேறு ஏதோ ஒரு கான்செப்டை பற்றி நீங்கள் சொல்கிறது வந்து ஒரு தவறான விஷயம். ஸோ அதுக்கும் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் வரும். பட் இந்த கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் வர்றதுக்கும் பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள் ரொம்ப கம்மி, அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ அவ்வளோதான் எங்கள் வீடியோ முடிஞ்சு. ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் நம்ம வைலண்ட் ஆர் டேஞ்சர் கண்டென்ட், ஸோ இதில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் பற்றி நம்ம பார்த்துட்டோம். ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்பிளைனாக சொல்லியிருப்பேன், எக்ஸாம்பிளோடையும் சேர்த்து சொல்லியிருப்பேன். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு ஏதாவது இன்னும் என்ஹான்சிங்காக யூடியூப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும், இல்லை யூடியூபோட டிப்ஸ் இது மாதிரி ஏதாவது விஷயம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம். இந்த வீடியோ பிடிக்கல உங்களுக்கே தெரியும், பட் பிடிச்சினா லைக் கொடுங்க. புதுசாக வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணுங்கள். ஆல்ல செட் பண்ணால் தான் போகிற நோட்டிஃபிகேஷன் வரும். அதோட சோஷியல் மீடியா லிங்க்லாம் இருக்குல்ல, அது வந்து டிஸ்கிரிப்ஷன் எப்படியா இருக்கும், வேணும் எங்களை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபாலோ பண்ணால் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான உங்களுக்கு தாறுமாறாக கிடைக்கும். நல்லா ஸ்டேட் இன் ஜஸ்டிகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம இதோடய முடிச்சுக்கணும். ஸோ அவ்வளோதான் எங்கள் வீடியோ முடிச்சு, நீங்கள் ஷேர் பண்ணிங்க தெரியும். ஓகே, பாய்.